ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹோம் குக் வித் அன்சார் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான ஒரு சிக்கன் ட்ரை ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைமே என்னோடய வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா ஹோம் குக் வித் அன்சார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தாடி உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. நான் அப்லோட் பண்ணுற சின்ன சின்ன ரெசிபிஸ் உங்களை வந்து சேர்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தோட வீட்லேயுமே நார்மலாக இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் வச்சு மட்டும்தான் புதுசான ரெசிபிஸ் ரொம்ப டேஸ்டியாகவும் சிம்பிளாகவும் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துட்டு என்னோட சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதா இருந்தால் உங்களோட சமையலுக்கு என்னோட குக்கிங் வீடியோஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது சிக்கன் ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுக்கு வேண்டி நம்ம ஒரு 1/2 கிலோ அளவுக்கு சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதை ஒரு பிளேட்டில் சேர்த்து கொடுத்துடலாம். அதிகமாக இதில் நம்ம எந்த வகையான ஒரு இன்க்ரீடியன்ஸுமே சேர்த்த போகிறதில்ல. இதில் நம்ம ஒரு 2-3 இன்க்ரீடியன்ஸ் மட்டும் தான் சேர்த்துறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்து கொடுத்துடலாம். அதே மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூளும் சேர்த்து கொடுத்துடலாம். நம்மளோட சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து கொடுத்து கூடவே ஒரு 1/2 மூடி லெமன் சாறும் பிழிஞ்சு விட்டு கையாலேயே நல்லா பிசைஞ்சு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். அப்போ தான் அந்த சிக்கனில் நம்ம ஆட் பண்ணி கொடுத்த உப்பு, அந்த லெமனோட சாறு, அதே மாதிரி காரம் எல்லாமே நல்லா உரப்பாக அந்த சிக்கனில் பிடிச்சி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கனை நல்லா நம்ம பிசைஞ்சு வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சு கடாய் நல்லா சூடாகி வர ஸ்டேஜில் நம்ம இது கூட ஆயில் சேர்த்து கொடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆயில் நல்லா சூடாகி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க சிக்கன் பீஸுகளை ஒவ்வொன்றா சேர்த்து கொடுத்து அப்படியே கொஞ்ச நேரம் நல்லா ட்ரையாக வேக விடலாம். மேக்ஸிமம் ஒரு 15 நிமிஷம் தான் இதோட குக்கிங் டைமு. அந்த 15 நிமிஷத்துக்குள்ளேயே நமக்கு சிக்கன் நல்லா 2 சைடும் வெந்து நல்லா முறுமுறுன்னு வந்துடும். இந்த மாதிரி எண்ணெயிலேயே பொரிச்ச ஐட்டம்ஸு நம்ம ரெகுலராக சாப்பிட்றது உடம்புக்கு கேடான ஒரு விஷயந்தான். இருந்தாலும் மந்த்லி 2 டைம்ஸ் எல்லாம் இது சாப்பிட்லாம், பிரச்சனையும் வராது. தைரியமாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சிக்கன் கூடயே கொஞ்சமாக வாசனைக்கு வேண்டிய கருவேப்பிலையும் சேர்த்து கொடுத்து நல்லா வேக வச்சிடலாம். சிக்கன் நல்லா 2 சைடும் வெந்ததும் அதை ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுட்டு நம்ம ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த பெரிய வெங்காயத்தை நம்ம இந்த சிக்கன் வறுத்த எண்ணெயிலேயே சேர்த்து கொடுத்து கூடவே ஒரு 2 பச்சை மிளகாவை 4 கீறி வச்சுருக்கோம். அதையுமே சேர்த்து கொடுத்து லைட்டாக வதக்கினா போதும். லைட்டாக வதக்கிக்கலாம். நம்ம ஆட் பண்ணி கொடுத்த வெங்காயம், பச்சை மிளகா லைட்டாக வதங்கி வந்ததும் கூடவே சின்ன சைஸில் ஒரு தக்காளியும் நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த தக்காளியுமே அது கூட சேர்த்து கொடுத்து நம்ம ஆட் பண்ணி கொடுத்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாவுக்கு மட்டும் தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்கி கூடவே நம்ம பொரித்து வச்சுருக்க சிக்கனையும் சேர்த்து கொடுத்து ஒரு மேக்ஸிமம் ஒரு 2 நிமிஷம் லைட்டாக வதக்கி எடுத்தோம்னா சூப்பரான சிம்பிளான என்னோட ஸ்டைல் சிக்கன் ட்ரை ஃப்ரை தயார். நீங்களும் இதை உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது சின்னதான சிம்பிளான ஹெல்த்தியான ஒரு ரெசிபியில் சந்திக்கலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி கொடுங்க. ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ண சின்ன ரெசிபிஸ் நிறைய நம்மளோட சேனலில் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு டைம் கிடச்சா அதையும் போய் பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டாடா, பை.